ஓகேப்பா. எவனா பாத்தியா பொறாமப்பட்டாரு? எஸ்கே பொறாமப்பட்டவங்கள ஒண்ணு சொல்லு. பார்த்து நான் தெளிவா கேக்குறேன். எஸ்கே என்ன பார்த்து பராமப்பட்டாரு? எஸ்கே பார்த்து பொறாமப்பட்டாப்ல. இல்ல நான் தெளிவா கேக்குறேன். தனுஷன் யோ சக்சஸ் என்னடா, யோ நயன்தாரா சக்சஸ் யோ என்னடா? நான் டே அவன் வந்து பீரியட் இல்ல பீரியட் பேட் விக்கிறவெல்லாம் நயன்தாரா பண்டிகை இப்ப. பார்க்க பாக்குறோம், எஸ்கே பத்தி பேச யோ வேண்டாம். நான் தெளிவா கேக்குறேன். யோ அப்படி அவன் எஸ்கேக்கு என்னதான் நான் தெளிவா கேக்குறேன். இப்ப என்ன எஸ்கே வந்து இப்ப 200 கோடி அடிச்சிட்டாப்னா யோ வாழ்த்துக்கள் எஸ்கே அப்படின்னு ட்வீட் பண்ணுமா எங்கால? இது என்ன எங்கால அவர் அது? பத்தியே ஒழுங்கா ட்வீட் போட இல்ல மாட்டேங்கிறான். இல்ல இல்ல ஒரே நிமிஷம் சொல்லி கொடுத்துறேன். கனிக்கெல்லாம் எங்கால அவர் ப்ரோ, பத்தியே கனி ஒழுங்கா ட்வீட் போட சொல்றதுக்கெல்லாம் மாட்டேங்கிறான். எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல ப்ரோ. இப்ப இல்ல தனுஷ் வந்து எவ்வளவோ எஸ்கே சக்சஸ் பார்த்து கொடுத்துட்டான். பொறாமப்பட்டாப்ல. இங்க நயன்தாரா சக்சஸ் கொடுக்காம தான் பீரியட் பேட் வித்துக்கிட்டு தெரியுது. ஏய் நீ ஏய் ஏய் வாங்க ஏய் வைரல். ஏய் ஏய் டேய் 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 என்ன இல்ல பேசுறீங்க? இல்ல பேசாத. லெரின் அண்ணே இல்ல இல்ல சைதண்ணே, இப்ப இவன் சொல்றான்ல அவருக்கு வயித்தெரிச்சல் அப்படி இல்ல இப்படின்னு சொல்றாரு. இந்த அவனை ரிமூவ் இந்த பண்ணிட்டேன். வேர்ட்லாம் கொஞ்ச நேரம் யூஸ் அமைதியா இருங்க. பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்கடா, ஒரு நிமிஷம் இருங்கடா. இல்ல, நான் ஸ்பீக்கர்ல அப்பவே ரிமூவ் சொன்ன பண்ணிட்டேன். லெரினு பார்த்து பேசு லெரினு. இல்ல யாக்கு அவன் இல்ல சொல்றான்ல இல்ல வயித்தெரிச்சல் அப்படி இப்படின்னு தனுஷ் அது பார்த்து அது சொல்றாங்கல்ல. எங்களுக்கு அப்ப தனுஷ் தேவையில்ல. இங்க பாரு கனி, இந்த பாரு சொல்றேன். அவருக்கு அது நீ அதுல இருக்கிறதெல்லாம் உண்மைன்னே வச்சுக்கோ. நான் ரிமூவ் அதாவது பண்ணிட்டேன். நீயே நான் போயிட்டாங்க. ரிமூவ் பண்ணிட்டேன். விடா யாஸ், நான் ரிமூவ் பண்ணிட்டேன். சரி, ஓகே. வேணாம், அவன் தான் இது இப்படிலாம் மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் இல்லங்க பண்ணீங்கன்னா நீங்க வச்சுங்களேன், என்னங்க அதை விட வேற மாதிரி மாத்திடுவானுங்க. வேண்டாம் ஃப்ரீயா விடுங்க. இல்லங்க ஏங்க நான் என்ன தெளிவா சொல்றேன்னா ஒரே விஷயம் தான். அவரு வந்து படம் பண்ணி தள்ளிட்டு போயிட்டே இருக்காப்ல. ஏப்ப கூட விடாம பண்ணி படம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காப்ல. இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஏதாவது ஒரு படம் இல்ல ஒண்ணு இல்லை. நேற்று டீசர் வந்துச்சு. அதை சும்மா நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். காலையில இவங்க ஏதோ ஒண்ணு போடுறாங்க. எங்களுக்கு இது ஒன்னே ஒண்ணு சொல்றேன் ப்ரோ, தனுஷ் வேணா நான் அதெல்லாம் பாக்குறது இதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா அவரே சொல்லிட்டாப்ல அவன் பண்ற தப்புக்கு அவன் அனுபவிச்சுட்டு போயிடுவான். அதெல்லாம் இங்க வந்து யாரும் போய் அதை பின்னாடி அதுக்கு பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இவன் என்ன டாபிக்னே தெரியாம என்ன இதுனே தெரியாம என்னைக்கு ஏண்டா உன் வீட்டுல கலாண்டு போச்சுன்னா நீ பக்கத்து வீட்டுல கலாண்டதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கன்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். பைத்தியக்காரன் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு எனக்கு இதனாலதான் இல்ல ப்ரோ, கருத்து. ஒரு நிமிஷம் ப்ரோ. அவன் வேறனா டாபிக் சேஞ்ச் பண்ணதான் வருவான், சரிங்களா? நீங்க வந்தா உங்க டாபிக்ல நீங்க என்ன பேசுறீங்களோ அதுலயே பேசுங்க. அவன் வந்து எல்லாத்துலயும் பண்ணிட்டு நம்ம மேல எழுதி விட்டு போயிடுறான். பை சைன் மட்டும் நம்ம பேரை போட்டுக்கிறான். பேசுறது ஃபுல்லா அவன் பேர் தான் பிராங்கா எப்படி சொல்லணும்னா வடச்சென்னை ஆண்ட்ரியா மாதிரி கனி ட்விட்டரை பொறுத்த வரைக்கும். இல்ல கவின் அழகா எப்படி எஸ்கே உள்ள தூக்கி போட்டான் பாத்தியா? டிமாண்ட் எஸ்கே. சரி பாச நீங்க பேசிட்டு இருக்கும்போது எஸ்கே டாபிக்கையும் விட்டுட்டீங்க. ஃபர்ஸ்ட் சொன்னீங்கல்ல விஜய் படம், விஜயோட இல்ல ப்ரோ, அப்புறம் தனுஷ் குபேரா, இது மாதிரி எஸ்கே டாபிக்கும் பேசாதரான்னு சொல்லியிருக்கணும். அப்பயாச்சும் மூடிட்டு இருந்திருப்பானான்னு இல்ல பாப்போம். இல்ல இது பேசுங்க. இல்ல அவன் இப்பதான் ஒரு ஸ்பேஸ் என்ன ப்ரோ முடிச்சு வந்தான். பண்ணா உங்களுக்கு சப்போர்ட் அவன் ஸ்பேஸ எண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இங்க என்ன பேசுறான்னு தெரியல. இல்ல அவன் ஸ்பேஸ் இல்ல இப்பதான் நான் எண்ட் ஒண்ணு பண்ணிட்டு வந்தான். கேக்குறேன். எல்லாரும் சப்போர்ட், ஒரு பொண்ணுக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னு சப்போர்ட் பண்ண வாரீங்க. ஒரு பையன் பக்கம் இருக்க நியாயத்தை எவனுமே கேக்குற மாதிரி லெரினே தெரியலையே. இல்ல லெரினே நீ வேணா லெரினே, நீ சும்மா லெரினே, நம்ம அமைதியா இருடா. ஐயோ லெரின் ப்ரோ, இது அது மாதிரி பிரச்சனையே இல்லை ப்ரோ. இது வந்து ஒரு பிசினஸ் ப்ராப்ளம் மாதிரி, அவ்வளவுதான். ஏண்டா இல்ல அந்த அங்க அவங்க 2 பேரும் இன்ஸ்டால கோடியில இன்ஸ்டால போட்டு போட்டதுக்கு விளையாண்டுட்டு எல்லா இருக்கானுங்க. பொண்ணுகளும் லைக் என்னடா போட்டுட்டாங்க, பிசினஸ் ஷேர் பண்ணிட்டாங்கன்னு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க எல்லா மீடியாவும். அதான் யோசிக்கிறேன் என்னத்த சொல்ல. ஏண்டா லெரினே, ஒண்ணு 25 கோடிக்கு வித்து இருக்கு, இன்னொருத்த 10 கோடி கேக்குறான். இதுல என்ன ஆம்பளை பொம்பளை இருக்கு சொல்லு? ஃபுல்லா பியூர் இந்த பிசினஸ் ஆம்பளை தான். பொம்பளையில இவனை சப்போர்ட் பண்ண வரானுங்க பாத்தியா? ரெண்டு பக்கமும் எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது, அதுக்குள்ள முட்டு கொடுக்க வராங்க பாத்தியா? அவன் 1000 பேசுவான். நீ என்ன நம்மளுக்கு தெரியாதா? நம்மளுக்கு என்ன நடக்குது நம்மளுக்கு தெரியும். நம்ம பாக்குற நம்மளுக்கு தெரியாதா டிஃபரெண்டா என்ன நடக்குதுன்ட்டு? அவங்க ப்ராப்ளம் அவங்க கோர்ட்ஸ்ல போய் பாத்துக்குவானுங்க. அவன் பொழப்ப போய் பாருங்க, அதால அவ்வளவுதான். கோர்ட்ல ஃபேஸ் பண்ண முடியலன்னு தானே இப்ப இங்க வந்து இந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்கு. அது ஃபேஸ் பண்ண ஏண்டா அவன் லீகலா தான் ப்ரொசீட் பண்ணிருக்கான். அவன் எதுவும் இங்க வந்து போடல. லீகலா போட்டா லீகலா கேஸ் விட்டு என்ன டிவோர்ஸ் விஷயம் மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. நாங்க டிவோர்ஸ் கோர்ட்ல போய் ஜட்ஜு கிட்ட போய் உங்களுக்கு மனசாட்சி இல்லை இப்படிலாம் பேசினாலும் கேட்க மாட்டான். அவன்கிட்ட ப்ரூஃப் இருக்கா அது மட்டும் தான் கேட்பான். ஜட்ஜு கிட்ட போய் உங்களுக்கு மனசாட்சி இருக்கா அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருக்க முடியாது. மன்ராஜ் நீ தானே என்னடா இந்த இதுல சுத்திட்டு மன்ராஜ் இல்லடா, அது யாரு? ரஞ்சித்ரா. ஓ ரஞ்சித் கவுண்டம்பாளையம் ஹீரோ. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுதுடாப்பா, அழகா கங்குவா டாபிக் அழகா மாத்திட்டீங்களா எல்லாரும். அதான் சொல்றேன், இவ உள்ள வந்து இப்ப கங்குவா மறந்து போச்சு எல்லாருக்கும். அடிக்கிறதுக்காக பேசாதே நல்லது. அடிக்கிறதுக்காக செஞ்சுட்டு இருந்தானுங்க. இப்ப அதுவும் இல்ல. எனக்கு சிறுத்தமாம் தான் போய் நயன்தாராட்ட கேட்டுருப்பா போல இருக்கு எனக்கு. அது பாத்தியா பச்சைக்கார நல்ல வேலை இந்த டாபிக்ல நம்மள மறந்ததுதான்டா பிரச்சனை. இப்போ அவங்களுக்கு எதுவுமே இல்லாம ஆயிடும்டா அப்புறம் கடைசியில. சரி விட, வீக்கெண்ட் ஷோவே நக்கிட்டு போகுது. அதை விட்டு ஆனா அதை பத்தி நீங்க பேசாதே நல்லது. அப்புறம் நம்ம தான் நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றோம் போன. ஜாலியா அடிச்சிட்டு இருக்கான்டா அவன். ஏன் அப்படி அடிக்கிறான்னு எனக்கும் புரியலடா.
அந்த படம் ஏன் இப்படி ஓடுது? காட்டு ஓட்ட ஓடிட்டு இருக்கு அது ஒரு பக்கம். எது என்ன படம் ப்ரோ? கங்குவாவா? மிலிட்ரி மேன் மூவி. மிலிட்ரி மேனா? நான் இது கங்குவா ஒரு செகண்ட் ஓடிடுச்சான்னு நினைச்சேன். அமரன் அது அப்ப கங்குவா 2000 பேர் அடிச்சிருச்சா இன்னும் அடிக்கலையா? இன்னும் எவ்வளவு இருக்கு அடிக்கிறது? ஒரு 6-0 ப்ரோ கம்மியா இன்னும் ஒரு அடிச்சிருக்கோம். 1900 கோடி இருக்கு. ஒரு 6-0 கம்மியா வந்துரும் அடிச்சிருக்காரு. வெயிட் பண்ணும். அவ்வளவுதான். அப்படிதான் நெக்ஸ்ட் இயர்க்குள்ள அடிச்சிடும் போல இருக்கு. இப்ப வெயிட் மிஸ் பண்ணும். பண்ணாலும் கங்குவா 2ல அடிச்சிரும் bro. அதாவது கங்குவா 1க்கு தப்பி தவறி யாருன்னா வரலாம். காஜல் கங்குவா 2க்கு யாருமே வர மாட்டாங்க. சரி கங்குவா 2 இல்லாட்டியும் பரவாயில்ல. நம்ம ஏகே படம் இருக்கு அதுலயாவது இல்ல அடிச்சிருவாங்க. வெயிட் ஆக்டரே பண்ணும். நடிக்க வர மாட்டாரு கங்குவா 2க்கு. லெரினே நீ என்னடா கனி மாதிரி பண்ணிட்டு இருக்க? ஒருத்தரை பத்தி பேசினா எல்லார பத்தி பேசி அடிச்சிட்டு இருக்க. இல்ல கங்குவா 2 வந்து ஏகே படம் முடிச்ச பிறகு தானே கங்குவா 2 எப்படி பார்த்தாலும். ஆமா சித்த சிவாக்கா ஆமால அவரே சொன்னாரு. ஏங்க அவனை படம் பண்ணாமையாச்சும் கொஞ்சம் இருக்க சொல்லுங்களேங்க. ஏங்க இப்போ எங்க படம் பண்ணி நம்மள மன கஷ்டத்துக்கு ஆக்குறேன். அவர் நல்ல bro அடுத்து ஏகேவோட கம்பேக் அடுத்து ஏகேவோட கம்பேக் இருக்கு ப்ரோ சுரேந்தர் ப்ரோ. ஏகே கம்பேக் விடுங்க ஒரு நாள். இப்போ நீங்க இது பேசுனீங்கன்னா வச்சுங்களேன், அதாவது தனுஷ் ஃபேன் அடிக்கிறாங்கன்னு ஃபேன் ஃபைட் மாதிரி மாத்திடுவாங்க. ஆமா ஆமா. எனக்கு ரஞ்சித்தின் ஐடியா இந்த மாயா ஃபேன் ரஞ்சித்தா? மாயா ஃபேன் ப்ரௌடா சொல்லுங்க. அந்த ப்ரௌடா வேற சொல்லுமாடா. bro உண்மையிலேயே அந்த டிபியை பார்க்க முடியல bro. அதை மட்டும் மாத்திடுங்க. லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இல்ல மாயா லேடி சூப்பர் ஸ்டார் அடே வானவில் ஸ்டார்னு சொல்லுங்க. ஐயோ அதெல்லாம் தப்பு இல்லையா? தமிழ்நாட்டுல இந்தியாவில் அது லீகல் இல்லையா? சோ அத நம்ம அந்த ஜோக்ஸ் எல்லாம் அடிக்கக்கூடாது. அமெரிக்காலே பேன் பண்ண போறான் ட்ரம்ப். நீ இன்னுமா லீகல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்தியால? டேய் பிரசன்னா நீ என்னடா நடுவுல கம்பு சுத்தி வச்சிருக்க? நயன்தாரா எவ்வளவு வாங்கினீங்கன்னு சொல்லுங்க. என்ன பிரச்சனை? ஆமா தெரிஞ்சுக்கணும்ல. ஏதோ நீ குடுக்க போற மாதிரி இல்ல நயன்தாரா குடுக்க போற மாதிரி நீ. ஆனா இந்த மீடியாக்கு நல்ல கண்டென்ட் அவளுக்கு நல்ல கேட்டேன். டேய் அப்படி இல்லடா டேய். ஆக்சுவலா என்ன தெரியுமா, அவளுக்கு இப்போ ஒரு நிமிஷம் மூவிஸும் பெருசா இல்ல. அவளோட ப்ரொடக்ஷன் தான் மெயினா பண்றது இப்போ. சரியா? ஆக்ட்ரஸ் எல்லாமே பண்ணுவாங்க. இல்ல இன்னைக்கு நைட் சூர்யா ஃபேன் ஸ்பேஸ் போட்டு அடிக்க போறாங்க நம்மள. எனக்கு என்னவோ பெரிய ப்ரொடக்ஷன்ல வேலு நாச்சியார் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரோல் இல்ல ரெடி ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல சுரேஷ் ப்ரோ அது மொத்தமா முடிஞ்சிச்சு ப்ரோ. ஒரு படமும் நம்ம தான் பண்ணனும்னு நினைக்கிறேன். அதான்டா சரத்து. இப்போ வேலு நாச்சியார் இப்ப ஃபேமஸா இருக்காங்கல்ல, சோ அந்த படத்தை எடுப்போம், பயோபிக் எடுப்போம்னு யோசிச்சுட்டு இருக்கா போல இருக்கு. ப்ரோ இது அமரன் பயோபிக் மாதிரி இளையராஜா பயோபிக் ஷூட்டிங் வந்தா என்ன ப்ரோ பண்றது? இல்ல எனக்கு தோணுது இந்த வடிவேல்ல ஒருத்த மண்டைய கழுத்தை கடிக்க வைக்க தலையை பிடிச்சோன்னு மாறுவான்ல, அது மாதிரிதான் கங்குவா டாபிக்ல இருந்து அழகா மாத்தி விட்டேன் நயன்தாரா டாபிக்கு. நயன்தாரா பத்தி யாருமே பேசுறதே இல்லைங்க. அவங்க டாபிக்கே இல்லைங்க. ஆனா நயன்தாரா தான்டா காரணம். அப்படியா? நயன்தாரா பத்தி ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல யாருமே பேசுறது இல்ல. பச்சை மாத்தி விட்டான் ப்ரோ டாபிக். ஏகே கிட்ட ஒரு படம் இருக்குன்னு சொல்லி. ஏகே ஃபேன்ஸ் ரெடியா இருக்காங்களே. ஐயோ அப்ப அஜித் ஃபேன்ஸ் மொத்த பேர் சப்போர்ட் அது பண்ணிடுறாங்க. பாத்தியா தொடர்ந்து 4 கதை வச்சிருக்கான்டா. அடுத்து 4 கதை இருக்கான். 6 கதை 4 இல்ல 6 கதையா? அது இதே மாதிரி வச்சிருக்கானாமா. எல்லாமே வெரைட்டி வச்சிருக்கானா. டிஃபரண்ட் ஜர்னல்ஸ் வச்சிருக்கானா. சிறுத்தை சினிமாட்டிக் யூனிட்ஸ் வேணும், எல்லாம் டேக் பண்ணலாம். இல்ல எனக்கு என்னன்னா இல்ல அந்த ப்ரொடியூசர் சொல்ற அப்படி ஃபர்ஸ்ட் 4 கதை சொன்ன அப்படியே அதுல 2 ஃபைனலைஸ் ஆகி சூர்யா சார் வந்து இதுல எதுனாலும் ஓகே அப்படின்ட்டாரு. அப்புறம் இல்ல ஒரு 2-3 வீக்ஸ் கழிச்சு இந்த கதை எடுத்துட்டு வந்து சார் இது பெரிய பட்ஜெட் படம், டைரக்டர்ட்ட சொல்ல முடியாது சொல்றேன்னு சொன்னா. இந்த கதையே இப்படி இருந்தா அப்ப அந்த கதை எப்படிடா இருக்கும்? அந்த 4 கதை எந்த கேவலமா ப்ரோ. கூட்டத்துல பச்சையும் சாய்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கேப் பாக்குறாங்க. விடாதீங்க ப்ரோ. அது நாங்க வேணாம் ப்ரோ. அது மக்களே பார்த்து. ஆமா ப்ரோ அதெல்லாம் எல்லாத்தையும் எங்க தலையில எழுதுவானுங்க. அது மக்களே பாத்துப்பாங்க ப்ரோ. இன்னைக்கு நைட் ஷோவே ஃபுல்லா வரல அந்த படத்துக்கு. கேட்டா ஓட்டு போட மாட்டாங்க. ஒரு எடுத்து வருவாங்க. ஏகேவும் நல்லா கதை கேட்பாரு. துணிவு கதை கேட்டாரு பாத்தீங்களா? நேத்து இந்த நைட் ஸ்பேஸுக்கு போய் அந்த அதுக்கு முன்னு கக்குறான் வரட்டும் 26 வரட்டும் நாங்க செய்வோம் இல்ல 2026. நீ 4 பேர் தாண்டா இருக்கீங்க குள்ளனுங்களே. மாறா ஒரு பைத்தியம் ப்ரோ. அவன் சொல்லதெல்லாம் கேட்டுக்கிட்டு. ஏடா கவினை இவனுக்கு புதுசா மிக்சிங் சரியில்லாததான் ஃபர்ஸ்ட் டேக்கு நெகட்டிவ் ரிவ்யூ வச்சுட்டு இருக்கானுங்க. எனக்கு புரியலடா.
ஆமா 30-40 மிக்ஸ் பண்ணிருக்க கூடாது, 60-90 ஏதோ மிக்ஸ் சரக்கு பண்ணிருக்கோம். மாதிரியே சொல்றீங்களாப்பா? அதுதான் எனக்கு மிக்சிங் புரியல. பண்ணாமே மிக்சிங் பண்ணாமே நாங்க குடிப்போமே. இதெல்லாம் மிக்சிங் நேத்து பண்ணி ஈவினிங் வந்து சொல்றானுங்க மிக்சிங் கரெக்ட் ஆயிடுச்சு, இன்னி நைட்ல இருந்து மிக்சிங் கரெக்டா இருக்கும் போய் பாருங்கன்றானுங்க. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க ப்ரோ வால்யூம் 2 கம்மி பண்ணிட்டாங்களா, அதனால படம் டேக் ஆஃப் ஆயிருமா நைட்ல இருந்து. ஒரு அது 10 குள்ளன் ஃபேனால தான் அண்ணா தோக்க ஆட்டோ போற கண்ணாடி 2026 போனா எப்படி பயந்துகிட்டு இருக்கேன். ஜீவா ஆட்டோ ஓடும்? அதுக்கெல்லாம் அமௌண்ட் கட்டணும்ல கியூபுக்கு எதுக்கு? எடிட் பண்ணி திரும்ப அனுப்புனா. அது தியேட்டர் வால்யூம், பிரிண்ட் தான் கியூப். இது ஓகே தேட்டர் செட்டிங்ஸ் தானே, அது அப்படியே அனுப்பிச்சிருவானுங்க அவனு. கவின் எப்படிடா கவின் படம் தியேட்டர்ல ஓடுது, அதுக்குள்ள ஹெச்டி பிரிண்ட் எல்லாம் வருது? நம்பவே முடியல. ஹெச்டி பிரிண்ட் எல்லாம் வருது. அதெல்லாம் வரும் ப்ரோ. நம்ம கோர்ட்டுக்கு வந்துச்சுல்ல, கோர்ட்டுக்கு வந்துச்சு. இதே நானும் ஷாக் ஆயிட்டேன். இதே வந்துருச்சு. என்னது இவன் எஸ்கே வேட்டையன் தான் ஸ்பீடா வந்துச்சு. டேய் வேட்டையன் அந்த கர்மத்தை பார்க்கறது பார்க்காம இருக்கலாம். அதுவும் 2 வாரம் இதுவும் 2 வாரம் கரெக்டா தான் வந்திருக்கு. ஆனா இவனுங்க அடிச்ச மாதிரி நான் இப்பதான் இது பார்த்தேன், குட் பேட் இது என்ன பிளட்டி பேக்கர். அத நீங்க அடிக்கிற மாதிரி எல்லாம் அவ்வளவுக்கு இல்ல. பிளட்டி பேக்கர் இருக்கு ஃபுட்டேஜ்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. ப்ரோ ரெடி ஆர் நாட் பாத்திருக்கீங்களா? அது பார்த்தா நல்லாவே இருக்காது. அது நான் பார்க்கல ப்ரோ. ஆனா அது பார்க்கல. பட் இது வந்து நீங்க காமெடி படமா நினைக்காம போனீங்கன்னா ஒரு நல்ல கடைசியில ஒரு லைட்டான ஒரு எமோஷனல் டச் இருக்கும். அதோட இல்ல நான் ரெடி ஆர் நாட் பார்த்துட்டு போனேன். அந்த மாதிரி இருந்துச்சா? அந்த போஸ்டர் யாரு அதான் கனி சப்போர்ட் பண்றானா? யாரு? ப்ரோ ஐஸ்வர்யா ராஜேஷ், ஸ்ருதி ஹாசன் அப்புறம் மொத்த ஃபீமேல் ஆக்டர்ஸும் பண்ணிருக்கீங்க. அதுதான் நான் சொன்னேன் இன்ஸ்டால. யார் யாரெல்லாம் தனுஷ் நடிச்சாங்களோ அவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க போல. வன்மத்துல கக்கறாங்க. இந்த வரைக்கும் டியோ 9 ஓட்டிடுங்க, எங்களை விட்டுருங்க அப்படின்னு போட்டு. சரி பிளட்டி பேக்கர் சொன்னீங்கல்ல, அந்தகன் கதையும் அதுவும் ஒரே கதை தானே? ப்ரோ அது வேற. பிளட்டி பேக்கர் வந்து ரெடி ஆர் நாட் ப்ரோ. அந்தகன் வந்து அந்த ரெடியோ கேக்குதா பேசுறது? ரெடியோ நாட் பாருங்க. அதுதான் ப்ரோ. அது பார்த்தா பிளட்டி பேக்கர் ஆனா ஐயாஸ் எனக்கு அந்த படம் நான் இல்ல முதல் பார்த்தேன்டா. ஆனா இது நல்லா இருக்கு மாதிரி இருக்கு. இது வந்து எனக்கு பிளட்டி பேக்கர் ப்ரோ. பிளட்டி பேக்கர் இல்லடா நான் கனகாலத்துக்கு பிறகுதான் அந்த படம் கனநாள் ஆச்சு பார்த்து நான் மறந்துட்டேன். இது பாக்க கொஞ்சம் எமோஷனல் லைட்டா டச் ஆயிருச்சு. அதனால ஓகே நீ மறந்துட்ட. ரெடியோ நாட் எல்லாம் அதெல்லாம் இல்ல ப்ரோ சூப்பர் படம். காமெடி படமா இவனுங்க ரெடி ஆர் நாட்டோட கான்செப்ட் சொல்லுங்க என்னதுன்னு. இவ கல்யாணம் முடிஞ்சு போவா. ஒரு நிமிஷம் ஸ்பாயிலர் சொல்லாம சொல்றேன். இந்த கல்யாணம் முடிச்சு போவா, அவங்களோட ஃபேமிலிக்கு இன்னும் ஒரு சம்பிரதாயம் இருக்கும். வார மருமகளை வந்து கொன்றணும். ஆனா அது ஏன்னு நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அது கிளைமேக்ஸ்ல வந்து ரிவீல் ஆகும். அப்படின்னா இன்டர்வல்ல ரிவீல் ஆகிரும். ஆனா அவங்க கடைபிடிக்கிற சம்பிரதாயம் கரெக்டா இல்லையான்னு வந்து எண்டிங்ல தான் தெரிய வரும். சரியா? அதுதான் படத்துல ஹைலைட். அதாவது அந்த படம் வந்து த்ரில்லர் ஸ்டார்டிங்ல நல்லா போகும், அதுக்கு பிறகு கொஞ்சம் டிப் ஆகும். அதுக்கு பிறகு சரியா? அதுக்கு பிறகு வந்து இவங்களை ஹண்ட் பண்ண போகல திருப்பி ஏறும். அதுக்கப்புறம் அந்த ஹண்ட் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து ஸ்லோவா போக்கல தான் அவங்க கடைபிடிச்ச சம்பிரதாயம் உண்மையா பொய்யான்னு வர போகல. அதுல ஒரு நல்ல ஒரு ஹை ஒன்று இருக்கு. இல்ல ப்ரோ பிளட்டி பேக்கர் கூட ஃபீமேல் லீட் வச்சு எடுத்தா செமையா ஓடி இருக்கும். கரெக்ட் ஐயாஸ். இல்ல ஐயாஸ் இன்னொரு படம் ஒன்னு இருக்கு தானே ஐயாஸ், ஒரு பிளாக் இது என்ன ஒரு சமந்தா நடிச்சதா செமையா ஏதாச்சும் ஒரு ஹீரோயின் லெரின் என்னமோ பேசணும்னு சொல்றான். லெரின் என்ன சொல்ற? இல்ல ஐயாஸ் இந்த ஒரு படம் இன்னொரு படம் இருக்கு தானே, ஒரு பிளாக் ஒன்னு ஒரு ஒயிட்ட கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஃபேமிலிக்குள்ள போனோம். கெட் அவுட். அதுவும் சம படம் தான். மாஸ்டர்பீஸ். கெட் அவுட் வந்து சரியான மூவி ப்ரோ. அத தமிழ் சினிமால எடுத்தா ஓடாதுன்னா அப்படின்னா அது புரியுற ஆடியன்ஸ் வந்து இப்போதைக்கு ரொம்ப குறையும். ரேசஸ் தானே பிளாக் ஒயிட் அந்த இது ஒன்னு இருக்குல்ல. ஆமா கெட் அவுட் எல்லாம் சைக்காலஜிக்கல் த்ரில்லர். அது இங்க ஓடாது ப்ரோ. ரெடியோ நாட் வந்து ஹாரர் த்ரில்லர். இவ்வளவு உலக சினிமா பார்த்துட்டு எப்படி போயிட்டு நீங்க கங்குவா பாத்தீங்க? இல்ல அப்படி இல்ல, என்ஜாய் பண்றதான். இப்ப என்ன கங்கோ விடுங்க, வேட்டையனை பாத்தீங்களா? அப்படி எல்லாம் இல்ல. வேட்டையன் தான் இந்த வருஷத்துல வந்த வேர்ஸ்ட் படம் வந்து பொட்டம்ல இருந்து சொல்றேன். அதாவது வேர்ஸ்ட்ல இருந்து பொட்டம், பிளட்டி பேக்கர், அயலான், வேட்டையன், கங்குவா வந்து அவரேஜ். இப்ப பிரதரும் பார்த்தம்பா. என்னப்பா பிரதர் இப்படி இருக்குது படம்? பிரதர் எல்லாம் பார்க்கவே இல்ல, அதெல்லாம் அந்த லிஸ்ட்லயே இல்ல.
வலிப்பே வந்துருச்சுடா. அதை விட பிரியங்கம்மா தான் அது கருமம். நடிக்கவும் தெரியல, ஒண்ணும் தெரியல, மூஞ்சில மேக்கப் ஆள்ளி கொட்டின மாதிரி இருக்கு. என்னப்பா இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க? இல்ல யாராச்சும் கெட் அவுட் பாக்கலன்னா கட்டாயமா பாருங்க. கெட் அவுட் வந்து ஒரு சமப்படாது. அது சைக்காலஜிக்கல். சரி, ரெடி ஆர் நாட் வந்து குட் ஃபில்ம். சைக்காலஜிக்கல் த்ரில்லர். கெட் அவுட் வந்து மாஸ்டர் பீஸ். பிரதர் பாத்தீங்களா? இல்ல பாக்கல. சூப்பர் படம். பாரு, செகண்ட் ஹாஃப் சூப்பர் ரொம்ப படம். எமோஷனலி கனெக்ட் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்சது படம். இது அந்த கொரியன் படம் பிரதரா? இல்ல இது அந்த பிரதர் இல்ல, இது தமிழ் ஜெயம் ரவி படம். எனக்கு ஆக்சுவலா ஜெயம் இப்ப 3 படம் வந்துச்சுல, அமரன், பிரதர், அப்புறம் பிளடி பக்கர். எனக்கு அதுல பிரதர் தான் ஃபர்ஸ்ட். நல்லா இருக்கு நிஜமா கவினே. இங்க பாரு நமக்கு இப்ப பாரு கெட் அவுட் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு கலகலப்பும் பிடிக்கும், அரண்மனை ஷோவும் பிடிக்கும் தான். அதுக்கு இல்ல அதோட அதெல்லாம் நம்ம போயிடாத யாசு. ஆனா ஹாலிவுட் மூவிஸோட கொரியன் மூவிஸ் தான் ப்ரோ மாஸ். டேய் நீ வேணா சாண்டே, நீ தனியா போய் பாறா. இல்ல இது வந்து இது எப்படின்னா ஒரு 4 மலையாள படத்தை பார்த்துட்டு அவனுங்க 40-400 மொக்க படத்தை எடுத்து வைப்பானுங்க. அந்த 4 ஃபேமஸ் ஆகும். அத மட்டும் பார்த்துட்டு சூப்பர் அப்படி இப்படின்னு. இப்ப நான் சொல்றேன் பாரு, இப்ப பாரு அஜித்தோட ஃபில்மோகிராஃபி வேற லெவல்பா. வில்லன், சிட்டிசன் சூப்பர் படம், பில்லா சூப்பர் படம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவன் தான் விவேகம் நடிச்சான், அவன் தான் வலிமை நடிச்சான், அதுவும் இருக்கு. கொரியன்லயே அந்த மாதிரி தான் குப்பை படங்களும் இருக்கு. முடிஞ்சுதாடா? எஸ் முடிஞ்சிருச்சு. ஆனா யாரு வெத்தினான்னு தெரியாது. நான் இப்பதான் ஒரு கிரிக்கெட் மேட்ச் வந்துகிட்டே இருக்கு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். மைக் டைசன் தோத்துட்டான்னு நினைக்கிறேன். அதான் வெளில தோத்துட்டான். ஏஜ்ப்பா அவனுக்கு பயங்கர ஏஜ். சரி வயசு சரி, அவன்லாம் அந்த ஏஜ்ல இருந்தா தோக்கறலாம் இல்லடா. இதுவே மேட்ச் ஃபிக்ஸிங் தான்டா, கைண்ட் ஆஃப் டிராமா தான்டா இதுவும். ஏன்டா அது இருக்கட்டும். ஒன்னாடி உங்களுக்கு புரியணும். வயசாவினா இண்டஸ்ட்ரியை விட்டு போங்கப்பா. சும்மா கழுத்தறதுக்கிட்டு மைக் டைசனை சொல்றேன். ரஜினிகாந்த் இல்லையா? எல்லாமே சொல்றேன்டா, இது எல்லாமே ஒரு பிசினஸ்டா. கரெக்டா வந்து காலை அந்த ஒயிட் ஷூ மேல காலை வைப்பா, பட்டு நீ அடிப்பான். சரி, மைக் டைசன் ஏஜ் ஆயிடுச்சு, நான் இல்லன்னா சொல்ல. பட் டு பி ஃபிராங்க் அதான் உண்மை. ஆனா WWE தான் ப்ரோ. இல்ல மைக் டைசன் அதெல்லாம் எப்பயோ ஃபேக்னு கண்டுபிடிச்சு பல வருஷம் ஆகுதுடா. டேய் நான் யாருக்கும் தெரியுமா? வின்ஸ் மேக் இல்ல 1982ல வின்ஸ் மெக்மேனே சொல்லிட்டான் இட்ஸ் ஸ்கிரிப்டட் ஷோன்னு. சரியா? அவன் 1982லயே பப்ளிக்கா ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டான். WWF இருந்துச்சு, அதுக்கு வந்து அந்த டாக்ஸ் ஏதோ கட்டணும், ஸ்போர்ட்ஸ்ல ஆட் பண்ணணும்னு சொன்னதுக்கு அதுக்கப்புறம் WWE மாத்தி என்டர்டைன்மெண்டா மாத்திட்டான். அது என்னன்னா WWF இருந்த டைம் தான் அவங்க என்னெல்லாம் சொன்னாங்கன்னா, இது ரியலா இருந்தா நீங்க இதெல்லாம் செய்யணும். அதாவது UFC வந்து பிளேயர்ஸை சேவ் பண்றதுக்கு எல்லாம் செய்வாங்களே, அதெல்லாம் செய்யறதுக்கு விருப்பம் இல்லாம தான், அதாவது இன்சூரன்ஸ் எல்லாம் எடுக்கணும் எல்லாம் விருப்பம் இல்லாம தான் சொன்னா இல்ல இது வந்து ஸ்கிரிப்டட் ஷோ தான், இது ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்ட்டு. நான்லாம் ராக் ஃபேனு. நான் ஜோன்சினா ஐயோ ராக் பேசுறது கேட்டுக்கிற. ராக் பேசுறத பார்த்தாவே மயங்கிடுவாங்க. அப்படி பேசுவாங்க ஸ்பான்டேனியஸா. ராக்குலாம் பேசவே வராது. இல்ல ப்ரோ நீங்க ஸ்டோன் கோல்ட் ஃபேன் தானே? ஸ்டோன் கோல்ட் ஃபேன் தானே? வன்மம் இருக்கும். அதான் வன்மம்லாம் கிடையாது. ஜான்சினாட இன்சல்ட் ராக்லாம் எங்களுக்குலாம் ஒரு ஆளே கிடையாது. திருப்பி சேம் இன்சல்ட்டா தான் சொல்லிட்டேன். பெட்டிஸ்டா பிடிக்கும், ஜான்சினாவும் பிடிக்கும். ஸ்டெஃபனியா அதிகாரியா? ஸ்டெஃபனி மெக்மேனா? ஸ்டெஃபனி இல்லடா, தேவாராவா? அடே குப்பை படம்டா, பாக்காத. அனிருத்ர பிஜிஎம் அது பாத்துட்டேன். இங்க ஜீரோ தான் பாத்துட்டு உட்கார்ந்து பாக்குறீங்க, என்கரேஜ் பண்றீங்க. இது பாக்க கூடாதா? ஆமா ப்ரோ இல்ல இதே சாக்கு சொல்லி சில ஜான்விக் அப்புறம் நல்லா தான் இருக்கு அதுல. இல்ல சில கோல்டிஸ்லாம் இதே சாக்கா வச்சுக்கிட்டு தமிழ் சினிமா வந்து மசாலா சினிமா அப்படி இப்படின்னு கங்குவாவை போட்டு அடிக்கிறானு, வன்மத்துக்கு அக்கறானு. நல்லா தேவாரா மாதிரி படத்தை எடுத்து வச்சுட்டு அப்படியா? ரொம்ப கவலையா இருக்கு. அடிக்க கூடாது ப்ரோ. என்ன ப்ரோ தமிழ் சினிமாக்கும் அப்பதான் இவங்க அடங்குவானுங்க. ஆனா உண்மையாவே தலைவர் சுறா, ஏன் தளபதி சுறா மாதிரி ஜம்ப் பண்ண. யாரோ ஸ்பீக்கர் வந்திருக்காங்க. ஹலோ சொல்லுங்க. ஸ்வாதி ஏதோ ஸ்பீக்கர் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. அவங்க நார்த் இந்தியன் ப்ரோ, ஏதோ தெரியாம கிளிக் பண்ணிருப்பாங்க. எதுக்குடா அக்செப்ட் பண்ண கவின்? டேய் கண்டால ஒரு பொண்ணுனா டேய் இவ்வளவு காலம் பழகுறோம். ஒரு பொண்ணுனா ஒரு மியூட் போட்டு பொண்ணு இல்ல மியூட் போட்டு டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன்டா.
டேய் அவங்க தமிழ்ரா. டிரைவ் பண்ணிருக்கேன் மியூட் போடாத. அதுக்கு என்னடா ஒரு மரியாதை கொடுக்குறீங்களாடா? லேரின் ப்ரோ குடுக்க சொன்னதே நீங்க தான். நானா கொடுத்தேன்? நானா கொடுத்தேன்? டேய் மியூட் இங்க வரவங்க எல்லாம் மாயா ஃபேன்ஸ் தான். இப்ப மாயா நான் இருக்கிறதுனால தான் 200 ஃபாலோவர்ஸ். அவங்களே சிரிக்கிறாங்க ப்ரோ, பேசட்டும். அவங்களே சிரிக்கிறாங்க. நாங்க ஒழுங்கா தானே பேசுறோம். அதான் ஐயா பேசாம நாமளே பொண்ணு ஐடியில வந்திருக்கலாம் போல இருக்கு. இவனுக்கு பேச விட்டு லெரின் ப்ரோ இங்க 200 பேர் இருக்கிற ரீசனே நான் இருக்கிறதுனால தான், மாயாங்கிற பேருக்காக தான். இது வேற கிரிஞ்சு பண்ணிட்டு விஷம் சாக போறோம். ஆனா இல்ல அயாஸ், இப்ப சுறா படத்துல அண்ணா அவரேஜ் ஃபிலிம் ரொம்ப மோசம் இல்ல. வேட்டையனை விட நம்ம படத்துல சுறா படத்துல அண்ணா சுறா இல்ல அயாஸ் நான் பார்த்த படம் தான் நீ பாத்தியா? சுரேஷ் ப்ரோ அவர் அங்க பேசுறாரு கேக்குதா? ஒரே ஒரு சேஞ்ச் சுரேஷ், ஒரே ஒரு சேஞ்ச். ஆஸ்திரேலியால வந்து சவுண்ட் ஒரு லிமிட்டுக்கு மேல கூட்டி வைக்கல, அது எந்த படமா இருந்தாலும் சரி. சோ எனக்கு வந்து அந்த சவுண்ட் இஷ்யூ வந்து நேத்து நைட் நான் கிளாடியேட்டர் பார்த்தேன், ஓகேவா? அதுல சவுண்ட் மிக்சிங் எப்படி இருந்து தெரியுமா? ஒரு சீன்ல வந்து இல்ல ஓகே நான் சொல்றேன், ஒரு வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது குருவி கத்துது, குருவியே ஸ்கிரீன்ல இல்ல, ஓகேவா? ஆனா எனக்கு பின்னாடி கேக்குது. அது என்னதான் ரிட்லி ஸ்காட் வந்து கோட் லெஜெண்ட் அப்படின்னாலும், ஆமா ரிட்லி ஸ்காட் தான். ஒரு டைரக்டர்னா ஒரு சவுண்ட் மிக்சிங்கே தெரியணும். இந்த நாய்க்கு எதுவுமே தெரியாம ஒரு படம் ரிலீஸ் பண்ணிருக்கான். அவன் ஏஜ் என்னது? 84 நினைக்கிறேன். தப்பு, ஓகேவா? அவர்லாம் லெஜெண்ட் அவரு, ஓகேவா? இல்ல நான் கங்குவா பத்தி பேசிட்டு இருக்கேன், திடீர்னு வந்து நான் கிளாடியேட்டர் பார்த்தேன் பாருங்க. இல்லடா எனக்கு ஃபீல் ஆகுதுடா, சவுண்ட் அவ்வளவு ஒரு போது, பட் நல்லா தான் இருக்கு. பட் ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட் நிறைய மிக்ஸ் ரிவ்யூஸ் தான். இங்கன்னா நிறைய மிக்ஸ் ரிவ்யூஸ் தான். ஏன்னா அதுல வந்து அந்த ப்ரோ மைனஸ் என்ன சொல்றாங்கன்னா டைம் லென்த் கொஞ்சம் அதிகமா இருக்குங்கறாங்க. டைம் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம். கங்குவா படத்தை விட அது நல்லா தான்டா இருக்கும், போய் பாருங்க. அதெல்லாம் பெரிய கதைலாம் கிடையாதுடா. நான் சொல்லிட்டேனே, கங்குவா விட கீழே கேவலமான படம்னா அயலான், கேப்டன் மில்லர், பிளடி பேகர், மத்தது வேட்டையன். வேட்டையன் நல்லா அழுத்தி சொல்லுங்க. எப்படி சொல்றது, இல்ல நான் அயலான் பாத்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் யோசிச்சேன், இது 5 வருஷத்துக்கு முத வந்த படம் தானே, அந்த டைம் எஸ்கே வந்து அப்படித்தானே இருந்தான், இவ்வளவு கேவலமான ஒரு படம் வருமானு. ஆனா இந்தியன் 2 இருக்கே, தமிழ் சினிமாலேயே ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் மூவிஸ், ஒன் ஆஃப் த இல்ல தி வர்ஸ்ட் மூவி. அண்ணாத்தை விட இந்தியன் 2 கேவலமான படம். அப்ப கங்குவா அண்ணாத்தையா சொல்லு? கங்குவா அண்ணாத்தையா ஈஸி, கங்குவா தான். பட் யூ cannot compare அண்ணாத்தை with other moviesல. அது ஒரு ரூல்ஸ் இருக்குடா. இங்க ஒரு பிரசனான ஒருத்தர் வலிமை வந்து இதை விட நல்லா, வலிமை இல்ல விவேகம் வந்து கங்குவா விட நல்லா இருந்துச்சு. ப்ரோ அண்ணாத்தை ஃபேன் அவனை வச்சு பேசுங்க. இல்ல நான் இந்த தேவாரால அந்த டால்பின் சீன் வந்து மேக்கிங் பார்த்தா செமையா மேக் பண்ணிருக்கானுங்க. ஆனா அதுதான் கிரிஞ்சி சீன், டால்பின்ல சவாரி பண்றது. அது நல்லா இருந்துச்சுடா. அது வந்து அந்த சீனா போக்கல அதுல, அதாவது அவன் இன்ட்ரோ கேவலமா இருந்துச்சு. அந்த ஷாக் சீன் இருக்கு, அது வந்து அது நல்லா எடுத்திருந்தானுங்க. அது வந்து கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு எல்லாம் மோசம் இல்ல அது. அதாவது யாருன்னு தெரியாம அந்த பாயிரத்தை மட்டும் பார்த்தா கொஞ்சம் கிரிஞ்சாத. இங்க பாரு, கோச்சடையான்ல ரஜினி வந்து டொல்பின்ல இருந்து பாய்வான் அந்த கப்பலுக்கு, பாத்திருக்கியா? அந்த சீன்ல பார்த்ததே இல்லையே, அந்த படமே பார்த்தது இல்ல. ரஜினி ஃபேன் சொல்றேன். அது ரஜினி இல்லைங்க, யுவராஜ்ங்க. இல்ல அவரு டொல்பின்ல பாய்வாரு கப்பலுக்கு, அதெல்லாம் பார்த்து தெரிய விட்டவங்களுக்கு ஷாக் விஷயம், ஷாக் நல்லா தான் எடுத்திருப்பான். அது ஷாக்கோட மல்லு கட்டி அது அப்படியே போற மாதிரி நல்லா தான் இருக்கும். அது இந்த டிசில ஒருத்தன் இருக்கான், என்ன பேர் அந்த கடல் அரசன், என்ன பேர்? அக்வாமேன். நான் அதேதான்டா, அக்வாமேன் எடுத்து வச்சிருக்காரு. என்னடா எம்டிஆர் அக்வானா பாத்துட்டீங்க? இல்ல அதுல இஷ்யூ என்னன்னா, அந்த தேவாரா லுக் வந்து ஜூனியர் என்டிஆருக்கு சூட் ஆகல. இது பாடி ஷேமிங் இல்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் அப்புக்கு வந்து இன்னும் கொஞ்சம், அது வந்து ஒரு அமிதாப் பச்சன் அப்படி இருந்தா அந்த ட்ரெஸ் அப் வந்து என்டிஆர் மட்டும் இல்ல, என்டிஆருக்கு செட் ஆகாது, ராம் சரணுக்கு செட் ஆகாது. அது கொஞ்சம் அந்த கெட்டப் செட் ஆகல. ட்ரிபிள் ஆர் கெட்டப்ல தான் இதுலயும் இருந்தான் என்டிஆர்ல.
அது செகண்ட் ஹாஃப்ல. ஆனா அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. அந்த அந்த twist நல்லா தேவாரா இருந்துச்சு. இருக்கானா இல்லையா அது நல்லா இருந்துச்சு. மத்தது வந்து அந்த பாகுபலி மாதிரி பண்ணதுதான் கிரிஞ்சு. ஆனா ஜான்விக் அப்புறம் நல்லா தான் அதே இருந்துச்சு. பாகுபலி மாதிரி பண்ண கங்குவா உங்களுக்கு நல்லா இருக்கா தானே? இல்லையே, இந்த யாரும் நல்லா இருக்குன்னு சொல்லல. சரி, கல்கியா கங்குவாவா இதை சொல்லுங்க. கல்கியா கங்குவாவா? மாயா கல்கியா கங்குவாவா? கங்குவா. கல்கியை விட எனக்கு கங்குவா கல்கியெல்லாம் உட்காரவே முடியல நல்லா சாமி. கல்கியை விட கங்குவா ப்ரோ பெட்டர். இது வந்து மாயாவா பூர்ணிமான்னு கேக்குற மாதிரி இருக்கும். இல்ல அது ஓகே. அதெல்லாம் ஓகே. அவனும் அது மாதிரி தான் கல்கி வந்து பிரைடு அப்படி பண்ணு ப்ரமோஷன் பண்ணி எல்லாம் பண்ணானுவேன். அப்படியே அந்த கல்கிய பாத்துட்டு வந்து இந்த கோழி மசாலா ஒரு ஸ்பேஸ்ல இதுதான் படம், இத மாதிரி தான் படம் எடுக்கணும், இதெல்லாம் டெக்ஸ்ட் புக் ப்ரோ, இத படிச்சு தான் இதுக்கு போற படம் எடுப்பா இப்படியே சொன்னா எனக்கு கடுப்பா படமாடா அது. குப்பையிலும் 2 படத்துலயும் திசா பத்தானி. ஜான்வி கபூர். கங்குவா கல்கி சொல்றேன் ப்ரோ. கங்குவால வந்து அது அவ்வளவு நாசமா போனதுக்கு ரீசன் என்னன்னா அந்த பொருவன்ற ஒரு எருமை மாடுதான். அந்த எருமையை மட்டும் அந்த படத்துல இருந்து தூக்கினா கொஞ்சம் டீசென்டா இருந்திருக்கும். அவனுக்கு நடிப்பும் வரும் இல்ல. கங்குவா வந்து 9.5 ஃபர்ஸ்ட் டே. டே 1 செகண்ட் டே வந்து 3 or 4 தான். என்னப்பா இது இப்படி சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் டே இருக்கும் ப்ரோ. ப்ரோ அது சவுண்ட் கம்மி பண்ணிட்டாங்களே, இனி டேக் ஆஃப் ஆயிரும் ப்ரோ. ஆமா கண்ணாடியை திருப்பி எப்படி சிவா ஆட்டோ ஓடும்? நீங்களா நினைக்கிறீங்க. ஆனா இந்த படத்தை வந்து சேவ் பண்ணதே அந்த சவுண்ட் தான். இல்லன்னு வச்சுக்கிய இன்னும் ட்ரோல் ஆயிருக்கு. இதெல்லாம் டிஎஸ்பி நல்லா தான் பண்ணா, சவுண்ட் கூட்டி அதெல்லாம் ஓகே. பட் ஆஸ்திரேலியால வந்து அந்த டெசிபல் கண்ட்ரோல்னால டிஎஸ்பி நல்லா தான் இருந்துச்சு. நல்லா பண்ணா. டிஎஸ்பி இல்லாமலாம் இந்த படம் பார்க்கவே முடியாது. அந்த தலைவனே பிஜிஎம், மத்தது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர அந்த கங்குவா கிளிம்ஸ் வரப்போக்குள்ள போடுற பிஜிஎம் எல்லாம் சூப்பரா இருக்கும். வாண்டடா தான் பண்ணிருக்கானுங்க. இந்த படம் தேராதுன்னு தெரிஞ்சு சரி சவுண்ட இன்க்ரீஸ் பண்றோம். இன்க்ரீஸ் பண்ணா காதை முடிப்பாங்க, கண்ணை முடிப்பாங்க, பாதி சீன் பார்க்க மாட்டாங்க, விட்டா போல இருக்கு. அப்படியே ட்ரோல் பண்ணா அடுத்த நாள் அஜித் விட்டுறலாம்னு இருந்துவாங்க. இல்ல நான் ஏன் கங்குவா வந்து வேட்டையனை விட நல்லன்னு சொல்றேன்னா, கங்குவால உங்களுக்கு சொல்லலாம் ஓகே இதுல சவுண்ட் வந்து கொஞ்சம் அப்செட் ஆகி அந்த பொருவன்ற ஒரு கேரக்டர் மட்டும் இல்லைன்னா கங்குவா ஒரு டீசென்ட் படம்னு. வேட்டையெல்லாம் நீங்க செகண்ட் ஹாஃபே தூக்கினாதான் அந்த படமே. அதெல்லாம் அப்படி ஒரு மெஸ். இல்ல இன்னொன்னு கங்குவா ஒன்லைன், கங்குவா ஸ்டோரி லைனா நல்ல ஸ்டோரி லைன் தான். கங்குவா எக்ஸிக்யூட் பண்ணல. ஜனகணமன பாருங்க, வேட்டையண்ட நான் ஸ்பூஃப் வெர்ஷன். வேட்டையன் வந்து ஸ்பூஃப் வெர்ஷன் ஆஃப் ஜனகணமன சூப்பர் படம். ஆமா, one of the finest Tamil cinema, sorry, one of the finest Indian cinema movie. எதுடா இந்த படம்டா? எனக்கு தூக்கம் வந்து ஜனகணமன. எனக்கு தூக்கம் வந்துருச்சு ப்ரோ. ஜனகணமன கிளைமாக்ஸ் வரைக்கும் பாத்தியா? இல்ல நடுவுல கொஞ்சம் ஸ்லோவா வந்தா கிளைமாக்ஸ் திருப்பி பிக் அப் ஆகும். அது அங்கங்க பீக் ஆகும் அந்த படம். ஆமா அந்த பிருத்விராஜ் வந்து வில்லனா இருக்க போக்கல அது கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். பயங்கரமா ரிவீல் ஆகும். அதே மாதிரி தான் இப்ப நடக்கிற சினாரியும் இல்ல. இந்த இப்ப ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்குல, ஒரு சைடுல சில பேர் பேசுறாங்கல்ல, அந்த மாதிரிதான். எதையும் உடனே நம்பிடாதீங்க. சூப்பர் ஸ்டார் பேர் வச்சாலே பிரச்சனை தான். சூப்பர் ஸ்டார் டிஎஸ்பி இல்ல மகேஷ் பாபுவா? டிஎஸ்பி போட்டு எல்லாம் கடிக்கிறீங்க. இம்பான விட்டு திருக்கு தக்க சாங் போட விட்டுருக்கணும். அப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் சும்மா இரு முனேஷ், நீ வேற சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டுருவ. கூலில வந்து நான் தான் சூப்பர் ஸ்டார் இன்னொரு பாட்டு எழுதிருவான். ரஜினி தான் சூப்பர் ஸ்டார். பாட்டு எழுதுறத விடுங்கடா. இப்போ அயாசே நான் சொல்லலன்னா ஒரு பாட்டு எழுத மாட்டாரு. அதானே நான் இப்ப எதுவும் சொல்லனா ஒரு பாட்டு எழுத மாட்டேன் ப்ரோ. இப்ப கங்கு வேட்டையில வந்து ரொம்ப ட்ரோல் ஆயிட்டா என்ன செய்யறான்னு பாப்போம். கூலி சும்மா இருந்தாலும் இந்த அனிருத் சும்மா இருக்க மாட்டான். அனிருத் சும்மா இருந்தாலும் இல்லடா. இப்போ ரஜினி படத்துல எல்லாம் வந்து ஐட்டம் சாங் எல்லாம் இல்லன்னா படம் ஓடாது. ஓகேவா? லிட்டரலா இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்ப கூலில யாருமே இல்லையே. யாராச்சும் ஐட்டம் சாங் போவானுங்க இப்போ? சுத்தி இருக்குது தானே. சுத்தி பொண்ணான் அடிக்கிற எப்பரா ஐட்டம் சாங் ஆட முடியும்? உங்ககிட்ட சொன்னாங்களா? அப்படிதான் கேரக்டர் சொன்னாங்களே. இல்ல அது ஒருவேளை ரஜினி வந்து இல்லன்னு நினைச்சு அவன் ஒரு பா டான்சரா இருந்தா அதுக்கப்புறம் ரஜினி வந்து சார் எனக்கு கொஞ்சம் நல்லா காட்டுங்க சார் அப்படியா? அந்த வீடியோ பாத்தீங்களா?
பார்த்தேன். இல்ல இவனுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஹேண்டில் பண்ண வராது. இவன் கொஞ்சம் சீரியஸா எடுப்பான். இவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே ஓவர் 60s. இவங்களுக்கும் அந்த சவுண்ட் ஒத்து வராது. ரத்தம் அதெல்லாம் தெரியும். வேற இன்னொருத்தன் பாடி தொலைவான் ஸ்பேஸ்ல அதே மாதிரி. ப்ரோ சப்போஸ் கங்குவால ரஜினி நடிச்சிருந்தா அதுல எப்படி ப்ரோ சூப்பர் ஸ்டார்னு பாட்டு வச்சிருப்பாங்க. டேய் உனக்கு ஏன்டா இப்படிலாம் டவுட் வருது? அதான் இருக்குது தலைவனைக்கு பதிலா சூப்பர் ஸ்டார் என்னதான் தலைவனை கூட போட்டிருப்பாங்க. சொல்ல முடியாது, தலைவர் தானே சொல்றாங்க, அப்படியே போட்டுருவாங்க. பாருங்க, இந்த ஹீரோஸ வந்து தலைவர்த்தனமா பண்ணதுக்கு அப்புறம் தலைவர்னு கூப்பிடுங்க. தலைவர்த்தனமா ஒண்ணுமே பண்ணாம பர்சனல் லைஃப் அட்டர் வேஸ்ட், அதை பத்தி பேசவே தேவையில்ல. ரியல் லைஃப்ல வந்து சிகரெட்டை குடிங்க, சாராயத்தை குடிங்கன்னு சொல்றேன் தலைவனா? நான் ஒருத்தர சொல்லல, எந்த ஹீரோஸா இருந்தாலும் தலைவர்த்தனமா பண்ணதுக்கு அப்புறம் தலைவர்னு கூப்பிடுங்க. விஜயகாந்த் இப்ப கட்சியை தொடங்கிட்டார் ஒருத்தர். அது என்ன ஒருத்தர்? அவர் தான் தலைவர். கொஞ்சம் இருங்க வாரேன். ஆனா சுகேலுக்கு மட்டும் வேற ஒருத்தர் தான் தலைவர். நான் வந்து அவர் போட்டிருந்தாரு அகைன்ஸ்டா போட்டிருந்தாரு. தளபதி தான் ஓவர்சீஸ் ஃபேனா, எப்பயுமே தளபதி தான். அயாஸ் தூக்கத்துல இருக்கிறான் போல இருக்குது. மோனேஷ்ன்றா சுரேஷ்ன்றா மாத்தி பேசிட்டு இருக்கான். சுகேல் டயாஸ் உங்ககிட்ட சொல்ல, சுகேலுக்கு மட்டும் வேற ஒருத்தர் தான் தலைவரா இருப்பாரு. தலைவர் ஆமா. இல்ல அப்பலாம் இல்ல, 12 மணிக்கு மேல தான் வருவாரு முக்காட போட்டுக்கிட்டு. மோனிஷ் மேல ஒன்னு ஷேர் பண்ணிருங்க பாரு, இட்லி கடை ஒரு 3 செகண்ட் காப்பி பேச்ச மாட்டாதடா. ஏங்க நான்லாம் ஒரு 3 செகண்ட் காப்பி ரைட்ஸ் கேட்க கூடாதா? இல்ல சுஹேல், எனக்கு தனுஷ் மேலதான் சுஹேல் ஒரு நியாயம் இருக்க மாதிரி தெரியுது. தனுஷ் தானே நியாயம். ஏதோ பொண்ணு குரல் கேட்டது இருங்கடா டேய். ரோகிணி நினைக்கிறேன், அவங்க தான் நினைக்கிறேன். அப்படியா? ஜம்முனா நினைச்சேன். யாரு? ஐயா சொன்னா அவங்களதான். சொல்லுங்க தங்கச்சி. நான் ஸ்ரீலங்கால எந்த இடம் தெரியுது? நான் ஸ்ரீலங்கால மெல்பர்ன் ஒரு சின்ன ஊர் ஒண்ணு இருக்கு, அங்க இருக்கு. ஸ்ரீலங்கால மெல்பர்ன் அட்ராசிட்டி பண்ணாதயா? ஸ்ரீலங்கால மெல்பர்னா? இல்ல நான் ஸ்ரீலங்கால மாத்தல, கெண்டிக்கு பக்கத்துல, கெண்டி அக்கொன்னைக்கு பக்கத்துல. பட் இப்போ ஆஸ்திரேலியால இருக்கேன். ஓ சரி சரி. ஐஎஸ் பக்கத்துல தான் பேட் கமெண்ட்ஸ் இருக்கானா? பேட் கமெண்ட்ஸ் இருக்கான். இங்க அத பெருசா எல்லாம் கணக்கெடுக்க மாட்டாங்கடா. அவன் டாமினோஸ்க்கு எல்லாம் வந்து சாப்பாடு பயமா இருக்குடா. செல்ஃபி கூட எடுக்க மாட்டாங்க. ஓகே ஓகே. ஏன்னா அது வந்து இங்க ரூடா பாக்குற. அதாவது யாராச்சும் வந்து செல்ஃபி கேட்டா அது கொஞ்சம் ரொம்பவே ஃப்ரீயா இருக்கிற டைம் கேட்டா ஓகே, ஏதாச்சும் சாப்பாடு ஆர்டர் பண்ணக்குள்ள எல்லாம் ரூடா பாப்பாங்க. ஆனா 4 டெஸ்ட் மேட்ச் தான் 4-1 ஜெயிக்கிறாங்க. டேய் கிரிக்கெட் அப்புறம் பேசலாம், தனியா ஸ்பேஸ் போறேன். அப்புறம் ஆஸ்திரேலியா 4-1 ஜெயிக்கிறோம், கவலைப்படாதீங்க. அப்புறம் பேசலாம் கிரிக்கெட். சரி ஜெயிங்க. டேய் ரோஹித் சர்மாக்கு குழந்தை பிறந்திருக்காமா? ஆமா நேத்து தான். பரவாயில்ல. கிரிக்கெட் பேசாதீங்க ப்ளீஸ், கிரிக்கெட் பேசாதீங்க. சரி ரோஹிணி, நீங்க எங்க இருக்கீங்க ஸ்ரீலங்கால? எங்க அப்பாட அக்கெல்லாம் ஸ்ரீலங்கால திருவோணமலைனா, அப்பா அம்மா இந்தியா தொண்ணூறுலயே வந்துட்டாங்க. இங்க வந்துதான் நாங்க வந்து கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கோம். ஓகே, அப்ப நீங்க இந்தியன் சிட்டிசன். ஓகே ரைட். ஓ ஆமா. இல்ல நாங்க ஸ்ரீலங்கன் சிட்டிசன் தான். எங்களுக்கு இங்க சிட்டிசன் தர மாட்டாங்கல்ல, பதிவு வந்து இலங்கை பதிவுல தான் இருக்கும். தளபதிக்கு ஒரு ஓட்டு கூடிருச்சுன்னு பார்த்தேன். இல்ல அதுக்குதான் வந்து சீமான் போராடிட்டு இருக்காரு. அவர் வருஷக்கணக்கா போராடினு சொல்லாத. ரோஹிணி எவ்வளவு இயரா இருக்கீங்க இந்தியால? ஒரு நிமிஷம் போராடினு சொல்லாத, அது ஒரு இன்சல்ட். பிச்சை எடுக்கறான்னு சொல்லு, கரெக்டா சொல்லு. விட்றா ஐயாஸ். ரோஹிணி எத்தனை வருஷமா இருக்கீங்க இந்தியால? ஆனா இல்ல நாங்க தான் பிறந்தது. அம்மா அப்பா எல்லாம் 90ல இங்க வந்தாங்க, 90ஆம் ஆண்டு இங்க வந்தாங்க. ஓகே. 90ல வந்து உங்களுக்கு இந்தியன் சிட்டிசன் கொடுக்கலையா? ஆமா இங்க குடுக்கல. ஆனா அந்த அகதி ஸ்டேட்டஸ் தான குடுக்குறாங்க. ஆமா மொனேஷ் இப்போ ஆஸ்திரேலியால வந்து நீங்க ரெஃப்யூஜியா வந்தாலும் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவானுங்க. மத்த கண்ட்ரீஸ்லாம் கொடுக்குறாங்கல்ல. யூரோப், அமெரிக்கா, கனடா இங்கெல்லாம் போனீங்கன்னா வித்தின் அந்த சர்டன் இயர்ஸ் எல்லாருக்குமே ஒரே ரூல் தான். நீ இந்தியன் ரெஃப்யூஜியா போனாலும் சரி, இந்தியன் ரெஃப்யூஜியா போனாலும் சரி, எந்த ரெஃப்யூஜியா போனாலும் சரி இப்ப வர முடியாது. ஆனா இப்ப நாங்க சும்மா டூரிஸ்ட் விசா எடுத்து இலங்கைக்கு போயிட்டு வந்தாலும் எங்களுக்கு இங்க
அந்த அந்த என்ன சொல்றது அந்த இலங்கை அகதி இந்த இது இல்ல உங்களுக்கு பாஸ்போர்ட் இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கா இல்ல ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்டா? ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் தான். நாங்க வேற எங்க போனாலும் ஸ்ரீலங்கா வந்துதான் போகணும். ஓ பேசாம ஸ்ரீலங்காக்கே போங்க. அங்க இப்ப அனுரா வந்திருக்கான், அவன் நாட்டை கொஞ்சம் நல்லா செஞ்சுட்டு போறான். இல்ல அம்மா அங்கதான் இருக்காங்க, அப்பா நாங்களாம் நான் ஒரு வருஷத்துக்கு முதல் என்னோட பேசுனீங்கன்னா ஸ்ரீலங்கான்னு சொன்னாலே ட்ரிகர் ஆகி ஊத்த பேச்சாலே ஏசுவேன். இப்ப கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. நீ எப்போ கடைசியா போன? நான் ஓட் போட போனேன்டா. பரவாயில்லையே. ஏன்னா அது கட்டாயமா ஒரு மாற்றம். இப்ப மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு இங்க சும்மா இருக்கிறது வேற இல்ல, போய் செய்யணும் அத. 30 இந்த ஸ்ரீலங்கன் ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம், அதாவது இப்ப தமிழ்நாடு வேணாம் சரி, இந்தியால வந்து காங்கிரஸ் பிஜேபின்னு 2 கட்சி மாறி மாறி இருக்கு தானே. அதே மாதிரி ஸ்ரீலங்கால 2 இருக்கு, ஒன்று ஸ்ரீலங்கா இன்னொன்று யூஎன்பின்னு. இந்த 2 கட்சி தான் மாறி மாறி வரும். ஸ்ரீலங்கன் ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புது கட்சி வாரத்துக்கு சான்ஸ் ஒண்ணு இருந்துச்சு. அது கட்டாயமா எல்லாரும் ஓட் போடணும்னு. ஆஸ்திரேலியால மட்டும் இல்ல, ஆஸ்திரேலியா, துபாய், அமெரிக்கால இருந்து எல்லா ஸ்ரீலங்கன்ஸும் வந்து அந்த கட்சிக்கு ஓட் போட்டாங்க, வெத்திட்டான். ஓகே, நல்லா பண்றாங்களா இப்போ? ஆமா, இத மாதிரி ஒரு ரெவல்யூஷன் 2026 உங்களுக்கும் நடக்கும், பண்ணுங்க. நாங்க பண்ணிட்டோம், 2 பெரிய கட்சியை உடைச்சி ஒரு புது கட்சியை வெத்த வச்சுட்டோம், நீங்க பண்ணுங்க இப்ப. அதுவும் ஆஸ்திரேலியால இருந்து வந்து, இப்ப நான் சுரேஷுக்காக சொல்லல, சும்மா சொல்றேன். கவி நீயும் தான். நான் இங்கதான் இருக்கேன், நான் வந்து 1 மாசம் ஆகுது. சரி, 2026 வரைக்கும் இப்ப இங்கதான் இருப்பான். ப்ரோ, நீ ஆஸ்திரேலியால வந்து அந்த ஓட்டு போட்டங்கிற இங்க ஒரு தற்கொலைக்கு அங்க வந்து நீ படத்தை பத்தி சொன்னீங்கன்னா நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லி தெரியுதுங்க. ஒன்னா ரஞ்சித் இல்ல அயாஸ் ப்ரோ, பாத்தீங்களா எங்க நிலைமை, யாரு கூட எல்லாம் அரசியல் பண்ண வேண்டியது இருக்குன்னு. ப்ரோ இந்த பசங்க படத்துல ஒரு குட்டி பையன் அவன் என்னடானா டாக்டர் மேல ஒருத்தர் கத்தியை குத்திட்டான்னா போக்கிரி பட சீன் எடுத்துக்கிட்டு வரான். ரோட்ல ஒரு தலை வெட்டி இல்ல ரோட்ல ஒரு தலை வெட்டி இருக்குன்னா பீஸ்ட் பட சீன் எடுத்துக்கிட்டு வரான். எல்லாத்துக்கும் காரணம் விஜய்னு. பைத்தியக்கார கும்பலா இருப்பானுங்க போல இவனுங்க. ஐயோ, எப்படியாச்சும் ஒரு நெகட்டிவ் பேசணும் தான், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சரத்குமார் நேத்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, விஜய் வீட்டுல ஹிந்தி பேசுறாங்கன்னு சொல்றாரு. ஹிந்திக்கு யாரும் எதிர்ப்பு இல்லப்பா, ஹிந்தி திணிக்கிறதுக்கு தான். ஆமா, ஹிந்தி நான் கூட ஹிந்தி பேசுறேன், நிறைய ஹிந்தி பேசுவேன்டா. ஹிந்தி பேசுறதெல்லாம் பிரச்சனை இல்ல, தளபதி வீட்டுல ஹிந்தி பேசுவாராம், இது நம்புற மாதிரியா இருக்கு? எல்லார் வீட்லயும் ஹிந்தி பேசுவாங்கடா, எல்லாரும் ஹிந்தி தெரியும்டா. பேசிட்டு போட்டியா, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பேசிட்டோம். கிடையாதுல்ல. உண்மையா சொல்லவா மோனேஷ், நான் ரியலிஸ்டிக்கா உண்மையா சொல்றேன். வெளிநாட்டுக்கு வரேன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான 2 லாங்குவேஜ், இங்கிலீஷ், ஹிந்தி. ஆனா அது ஒரு ஆப்ஷனா இருக்கணுமே ஒழிய அது ஒரு மஸ்ட். ஐயா, எந்த ஊர்ல ஹிந்தி கேக்குறானு சொல்லு. ஹிந்தி யாரும் கேட்கல. ஐயோ இவரு வேற, ஹிந்தி யாரும் கேட்கல. அப்ப 2 முக்கியமான லாங்குவேஜ்னா ஒன்னு ஹிந்தி, டொமினன்ட்டா இங்க இருக்காங்க ப்ரோ. இங்க டொமினன்ட்டா இருக்காங்க. சரியா? இங்க ஆஸ்திரேலியால இங்க ஹிந்திக்கார பசங்க அது இங்க இருந்து போன நாய்ங்க, அவ்வளவுதான். அது டாமினன்ட்டா இருக்காங்கன்றதுக்காக அது பெரிய லாங்குவேஜ் கிடையாது. வேர்ல்ட் ஃபுல்லா இங்கிலீஷ், சைனீஸ் தான் நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல், ஆனா அது மஸ்ட் இல்ல. என்னதான் இருந்தாலும் நம்ம கூட போறத மாதிரி ஒரு கசின் மாதிரி, அவ்வளவுதான். எனக்கு எப்ப பார்த்தாலும் கடையிலயோ ஆபீஸ்லயோ வந்தா என்ன தெரியுமா, வந்தோடனே ஹிந்தில தான் பேசுவானுங்க. நான் திருப்பி சொல்றேன், மே ஐ நோ வாட் லாங்குவேஜ் யூ ஜஸ்ட் ஸ்போக் அப்படின்னு தான் சொல்றேன். அவனுக்கு அப்படி இன்சல்ட் பண்றேன். அவனுங்க வந்து இதனோ அப்படின்னு சொல்லுவானுங்க. நான் சாரி, ஐம் ஸ்ரீலங்கன், வி ஹேவ் ஒன்லி தமிழ் அண்ட் சிங்கள அப்படின்னு சொல்லிட்டு நோஸ்கட் பண்ணி விட்டுடுறேன். கடுப்பு. அவனுங்க பேசுறது ஹிந்தின்னு தெரியும், இருந்தாலும் அவனை வெட்டணும்னு வெட்டுறேன். ஆமா, மெஜாரிட்டியா இருந்ததுன்னு வச்சுக்க. அதே மாதிரி நான் ஒர்க் பண்ணும்போது மெஜாரிட்டி ஹிந்தி தான். பெங்களூர் இருக்காங்க பாரு, பெங்களூர் அவனுக்கு கூட ஹிந்தி தான் பேசுவானுங்க. ஆனா நாங்க ஒரு 5 பேர் இருக்கோம் தமிழ், நான் மட்டும் தமிழ்ல பேசினே இருப்போம். அவங்களுக்கு புரியாது, என்ன பேசுறீங்க தமிழ்ல, என்ன பேசுறீங்க. ஸ்ரீலங்கால வந்து 78% வந்து சிங்களீஸ், சரியா? அதாவது சிங்களம் பேசுற புத்திஸ்ட். மத்தது வந்து தமிழ் பேசுற ஹிந்துவும் முஸ்லிமும் தான். ஆனா ஸ்ரீலங்காலேயே சிங்களம் வந்து ஒரு மஸ்ட் லாங்குவேஜ் இல்ல. அவனுங்க வந்து திரிங்கோமலை, ஜஃப்னாக்கு வரணும்னா அவனுங்க தமிழ் படிச்சுட்டு வருவாங்க. நாங்க கால் அந்த ஏரியாவுக்கு போறோம்னா நாங்க சிங்களம் படிச்சுட்டு போவோம். அப்படியே ஒழிய யாரையும் ஃபோர்ஸ் பண்றது இல்ல. எங்களை கலாய்ப்பானுங்கடா நார்த் இந்தியன்ஸ், 2-3 பேர் கலாய்ப்பானுங்க. ஆனா எல்லாருக்குமே ஹிந்தி தெரியும், தமிழ் பீப்புள் எல்லாருக்குமே ஹிந்தி தெரியும், எங்களுக்கு புரியும். ஆனாலும் அளவாதான் கலாய்ப்பானுங்க.
எங்களை கலாக்காரம் தெரிஞ்சோன்னாங்கன்னா போனோம் தமிழ்ல பேச ஆரம்பிச்சிடும். அவனுக்கு புரியாது தமிழ். கே பாத் கரே கேளு கேளு கேளுன்னுமா. பூச்சோ பூச்சோ கே பாத் கரே உலக அப்படிமா. உன்னதான் கலாய்க்கிறான் அசிங்கமா அப்படின்னு. சொல்றதை பார்த்தா எங்க அம்மா நாகினி சீரியல்ல ஹிந்தியில தான் பாக்குறாங்க, பார்ட் 4 பார்ட் 5ன்னு. அதெல்லாம் ஹிந்தியில பிடிக்கிறவங்க பாக்குறாங்க. நாகினி சீரியல் எல்லாம் பாக்குறவங்க அம்மா கங்காக கூட்டிட்டு போவேன் ரஞ்சித் 350 கோடி போட்டு போக மாட்டாங்க. கங்குவாலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்றேனே, அந்த ஐடியாவா ஓகே தான்டா, ஓகேவா? அத வந்து ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணிருந்தா இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம். ஆனா அவன் மூளை அவ்வளவுதான், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பொறுவன்ற ஒரு கேரக்டர். சரி அதெல்லாம் விடுங்க சுரேஷ். நான் வந்து கங்குவா வர்றதுக்கு வந்து சொன்னேன், வன்மன் இல்லாம சொன்னேன், இதெல்லாம் 200-250 கோடி அடிச்சிரும் அப்படின்னு. ஆனா இது சிங்கம் 2 தாண்டாது போற போக்க பார்த்தா தேவன் 38 கோடி, சிங்கம் 2 தாண்டாது. ஆனா பரவாயில்ல, ஸ்ரீலங்கால பண்ணிட்டான், பெரிய புதினம் தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூர்யா வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்கான் ஸ்ரீலங்கால. நான் விஜய் ரெக்கார்ட் தெளிவா சொல்றேன். வேற மாதிரி இல்ல, நான் விஜய் ரெக்கார்ட். நான் விஜய் ரெக்கார்ட் ஆஸ்திரேலியாலயும் பண்ணிட்டான். ஆஸ்திரேலியால வந்து நான் விஜய் ரஜினி கமல் ரெக்கார்ட். இது ஆஸ்திரேலியால எப்படி தெரியுமா கவினே? ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கு லியோ 430,000 டாலர்ஸ். அதுக்கப்புறமா அதாவது டிஎஸ் விட்டுறேன். அதுக்கப்புறமா கோட் 3,08,000 டாலர்ஸ். அதுக்கப்புறமா மாஸ்டர் 2,83,000. அதுக்கப்புறமா பீஸ் 2,79,000. சரியா, நாங்க இப்ப இந்த ரேஞ்ச்ல இருக்கோம். கங்குவா வந்து 70,000, அமரன் வந்து 67,000. அந்த ரேஞ்ச், அதான் இவனுங்க ரேஞ்ச். சொல்றதுக்கு இல்ல. கலெக்ஷன்லாம் பேசாதீங்க. எனக்கு இது மட்டும் சொல்லிட்டு இல்ல, ஒருத்தனுக்கு எடுத்தவனு பெரிய ஜம்ப் கிடைக்கிறது நல்லதா கெட்டதா? டக்குன்னு கீழே விழுந்துருவானா? கீழே விழுந்தா எழுந்திக்கிறது கஷ்டம் தான். இன்ச்சா ஒரு விக்டரி கொடுக்கறது நல்லதுன்னு தோணுது. ஆனா பெரிய ஜம்ப் எடுத்தவங்களும் இருக்காங்க. பெரிய ஜம்ப் எடுத்தவங்க காணாம போயிடுறாங்கடா. பிரபாஸ் இருக்காரு. இப்போ மைக் மோகன்லாம் இருக்கான்ல, மைக் மோகன்லாம் வந்து ரஜினியோட பயங்கரமான ஹிட் எல்லாம் கொடுத்தான், கொடுத்திருக்கான் அவன் தொடர்ச்சியா. இப்ப அவன் இல்ல.